அசைவம் சமைத்தால் அன்று பூஜை அறையில் விளக்கு ஏற்றலாமா, ஏற்றக்கூடாதா? சாப்பிட்டு முடித்து தலைக்கு குளித்த பின் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு எல்லாம் நமக்கு பல குழப்பங்கள் இருக்கும். இந்த குழப்பங்கள் எல்லாம் போக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை பதிவிடுங்கள். முதலில் அசைவம் சமைக்கப் போகிறோம் என்று உங்களுக்கு முன்னரே தெரியும் என்றால் காலையில் சீக்கிரமாக எழுந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி பூஜையை முடித்துவிட்டு பூஜை அறையை அடைத்து விடுங்கள். அசைவம் சாப்பிட்ட பின் விளக்கு ஏற்றினால் தோஷம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மற்றும் அசைவம் சாப்பிட்டு விட்டு விளக்கு ஏற்றினால் தெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாகும். இது உங்கள் வீட்டிற்கு நல்லதில்லை. அசைவம் சாப்பிட்ட அடுத்த நாள் வீட்டை சுத்தமாக துடைத்துவிட்டு சாம்பிராணி தூபம் போட வேண்டும். உங்கள் வீட்டில் அசைவ வாசனை முழுமையாக போன பிறகே குளித்துவிட்டு பூஜை அறையை திறக்க வேண்டும். இதுபோல் நமக்கு தெரியாமல் செய்த பாவத்தையும் நமக்கு இருக்கும் தோஷத்தையும் நீக்க வேண்டும் என்றால் நான் சொல்லும் இந்த கோவிலுக்கு சென்று அங்கு ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள். ராஜராஜ சோழனுக்கே சாப விமோசனம் கிடைத்த ஸ்தலம் அது. கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். கீழே லிங்க் இருக்கு, கிளிக் செய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள்.